ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தியான பாயாசம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம பால் சேர்க்காமல் சுகர் சேர்க்காமல் பண்ணும்போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இது என்னடா அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஜவ்வரிசி தாங்க. நம்ம ஊரில் ஜவ்வரிசியெல்லாம் சின்ன சின்னதாக தான் பார்த்துருக்கோம். இதுவும் இருக்குங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. இது இட்லி மாவுக்கு போடுற ஜவ்வரிசி தாங்க. நீங்கள் இட்லி மாவுக்கு போடுற ஜவ்வரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னாவே தந்துடுவாங்க. இதை 4லேருந்து ஒரு 5 விசில் போட்டுக்குங்க. இதுக்கு நாம் தேங்காய் தாங்க எடுத்துருக்கோம். இப்போ நம்ம தேங்காவை எடுத்துகிட்டு நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நல்லா கொலகொலப்பான பாலாக எடுக்க போகிறோங்க. இப்போ ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அந்த மாதிரி குண்டு குண்டாக வெந்திருக்குங்க. இந்த ஜவ்வரிசி தான் நம்மளுக்கு இந்த முழுசாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஜவ்வரிசி போட்டு நீங்கள் பாயசம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. அளவாக போட்டுக்குங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாயசம் செய்ய போகிறோம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கலாம். நெய் போட்டதுக்கப்புறமா இதில் முந்திரி போட்டு நெய்யை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு போட்டால் தான் இந்த பாயசத்துக்கு நல்லா கமகமன் டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த பாயசத்துக்கு நம்ம ஏன் தேங்காய் பால் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தேங்காய் பால், அதாவது முதல் பால் எடுக்கும்போது அந்த ஒரு கொலக்கொலப்பு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதில் லைட் இனிப்புமே இருக்கும். நம்ம தேங்காய் பாலை அப்படியே சாப்பிட்லாம். இந்த மாதிரி பாயசத்துக்கு நம்ம அதை ஊற்றும் போது சுகர் கம்மியாக போட்டோம்னாவே கூட போதுங்க. நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் தேங்காய் பாலில் நீங்கள் முதல் பால் மட்டும் எடுங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுக்கும்போது அந்த முந்திரியோட டேஸ்ட்டு நெய்யோட டேஸ்ட்டு நல்லா கமகமான்னு இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் முந்திரியை நல்லா கருக விடாமல் வறுத்தாச்சுங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நாம் அந்த வேக வச்ச ஜவ்வரிசியை அதை கூட போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ஜவ்வரிசிலாம் வெந்து தான் இருக்கும். அது ஒரு பிசுப்பாக இருக்கும். நீங்கள் கரண்டியை விடாமல் கிளறுங்க. இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த கீழே பிடிக்கிறது இருக்காது. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நாட்டு சர்க்கரை தான் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக போட்டிங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் போட்டிங்க சுகர் சேர்த்தா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். நாட்டு சக்கரை போட்டிங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போடும்போதே நல்லா பிளாக் கலரில் வந்துருங்க. டீ மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் அது டீ கிடையாதுங்க, பாயசம் தான் பண்ண போகிறோம். இப்போ நாம் தேவையான அளவுக்கு இதில் நல்லா நாட்டு சர்க்கரை போட்டு கிளறி விடலாம். உப்பு மட்டும் போட்டுறாதீங்க. உப்பு போட்டிங்க அப்படின்னா நம்ம ஊற்றுற தேங்காய் பாலில் அது தெரிஞ்சிரும். அதனால் உப்பை மட்டும் ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுறாதீங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுடலாம். ஏலக்காய் ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த பாயசத்துக்கு ஸ்மெல்லுக்காக தான் ஏலக்காய் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த கெட்டி பாலை அதிலே ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு சேமியா போடணும் இல்லையா? இப்போ தான் நம்ம சேமியாவே யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஜவ்வரிசி போட்டப்பயே சேமியா போட்டுருங்க. நான் இப்போ ஃபைனலாக தான் சேமியா ஆட் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் குலையாது. நம்ம பால் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த சேமியா குலையாமல் அப்படியே இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஃபைனலாக சேமியா போட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சேமியா முழுசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான பாயசம் நீங்களும் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பாயசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய்.